ரெத்தி, நீங்கள் சொன்னது போல ஒரு பக்கம் திமுக கூட்டணி வலுவடைந்து கொண்டே வருகிறது. அதுவும் தற்போது தேமுதிக இணைந்திருப்பதால் அக்கூட்டணி பெரும் சக்தியுடன் தற்போது திகழ ஆரம்பித்திருக்கிறது. மற்றொரு பக்கத்திலே அஇஅதிமுக தன்னுடைய கள ரீதியாக தன்னுடைய பணிகளை முடுக்கிவிட்டிருக்கு என்றுதான் கூற வேண்டும். அதுவும் அவர்கள் முன்னெடுத்துள்ள நூதன பிரச்சாரம் தற்போது ஒவ்வொரு வீடாக சென்று அஇஅதிமுகவினர், முன்னணி அஇஅதிமுகவினர், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லாம் ஒவ்வொரு வீடாக சென்று ஒரு பிரிண்டர் கைவசமாக பிரிண்டரை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்கிறார்கள். அந்த பிரிண்டரை எடுத்துக்கொண்டு பிரிண்டரிலே அஇஅதிமுக ஆட்சியின் போது அரிசியின் விலை என்ன இருந்தது, தற்போது விலை என்ன, பருப்பின் விலை என்ன, பால் எண்ணெயின் விலை அன்று எப்படி இருந்தது, இன்று எப்படி இருந்தது, சமையல் எண்ணெய் அன்று எப்படி இருந்தது, இன்று எப்படி இருந்தது, பருப்பு வகைகளில் ஆரம்பித்து மின் கட்டணம், வீட்டு வரி, குடிநீர் கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களின் விலை உயர்வை குறிப்பிடும் வகையில் அந்த பில் அந்த பிரிண்டரில் அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரிண்டராக வெளியே வரும்பொழுது அன்று எவ்வளவு இருந்தது, இன்று எவ்வளவு இருந்தது என்று எவ்வளவு வித்தியாசம், பல ஆயிரங்களிலே வித்தியாசம் வருவதை எல்லாம் சுட்டிக்காட்டி வெறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுத்துவிட்டு உங்களிடம் இவ்வளவு கொள்ளையடித்திருக்காங்க என்ற வகையிலே அந்த பில் பிரச்சாரத்தை பனிஷ்மெண்ட் பில் என்ற வகையிலே, தண்டனைக்கான ரசீது என்ற வகையிலே, நீங்கள் எங்களுக்கு வாக்களித்ததற்காக தண்டனைக்கான ரசீது கொடுக்கிறோம் என்ற வகையிலே பனிஷ்மெண்ட் பில்லாக திமுக ஆட்சியை நடத்தி இருக்கிறது என்ற வகையில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் என நூதன பிரச்சாரத்தை அஇஅதிமுக மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீடாக சென்று இது போன்ற பிரிண்டர்கள் மூலமாக அந்த நோட்டீஸ்களை, ரசீதுகளை எல்லாம் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற ஒரு ஸ்லோகனை ஒன்று வைத்திருக்கிறார்கள். அது விடிய ஆட்சி என்ற திமுக ஆட்சியை கூறிவிட்டு உங்கள் வீட்டு பில்லே இதற்கு சாட்சி, எந்த அளவுக்கு கட்டண உயர்வின் மூலமாக உங்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்ற வகையில் புதுமையான ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்போது இந்த பிரச்சாரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தீவிரம் அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 கோடி இல்லங்களுக்கு செல்வதற்காக 1 கோடி வீடுகளை திட்டமிட்டு இந்த இலக்கினை ஆரம்பித்திருக்கிறார்கள். வரும் மார்ச் 15ஆம் தேதிக்குள் இந்த இலக்கினை எட்டிவிட வேண்டும் என்று தற்போது கட்சியினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கார். அந்த வகையிலே ஒவ்வொரு வீடாக சென்று இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பிரச்சாரத்தின் மூலமாக திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது, எந்த அளவுக்கு மக்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்ற வகையிலே கூறும் வகையில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாக அஇஅதிமுகவின் முன்னணி பேச்சாளர்கள் எல்லாம் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரத்தை அவரும் இன்னும் சில தினங்களிலே ஆரம்பிக்க இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர்கள் ஒரு கையடக்க நோட்டீஸ்களையும் வழங்குகிறார். இதிலே திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ள தாலிக்கு தங்கம் திட்டம், இலவச மடிக்கணினி திட்டம், அம்மா இருசக்கர வாகன திட்டம் ஆகியவை பற்றியும் அதிலே குறிப்பிட்டு இதையெல்லாம் நாங்கள் செய்தோம், இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கவில்லை, மற்றபடி மின் கட்டணம், வீட்டு வரி, குடிநீர் கட்டணம் என பல கட்டணங்களின் விலைகளை உயர்த்தியதுதான் அவர்களுடைய சாதனை என்ற வகையெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை தற்போது முன்னெடுத்து வீடு வீடாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சாரத்திற்கு திமுக எந்த வகையில் பதிலடி கொடுக்க போகிறது? 1 கோடி வீடுகளுக்கு நேரில் செல்லும் அஇஅதிமுகவினர் இந்த நூதன பிரச்சாரத்தின் மூலமாக வாக்காளர்களை கவர்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். திட்டமிட்டு அந்த நடவடிக்கையை தற்போது மேற்கொண்டு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பலன் எப்படி இருக்கும், வரவேற்பாக இருக்குமா என்பது குறித்தெல்லாம் அடுத்தடுத்த நாட்களிலே திமுக கொடுக்க போகும் பதிலடியிலிருந்து நமக்கு தெரிய வரும் என்றுதான் கருதுகிறோம். விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.